வணக்கம். இன்று மிக புனிதமான நாள், பொன்னாள், நன்னாள், வார்த்தைகளால் வர்ணிக்கப்பட முடியாத நாள். ஹிந்துவாக இந்த நாட்டிலே பிறந்த ஒவ்வொருவரும் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டிய நாள், நெஞ்சை நிமிர்த்தி நிற்க வேண்டிய நாள். நம்முடைய மூதாதையர்கள் 496 ஆண்டுகளுக்கு முன்னாலே இழந்த நம்முடைய இரத்தத்தின் இரத்தமான சிந்தனையின் சிந்தனையான மதிப்புமிக்க அயோத்தியின் ராமர் கோயிலை மீட்டு அதை புதிதாக கட்டி அதற்கான மறு பிரதிஷ்டை பாலகுமாரன் ராம் லாலாவை பிரதிஷ்டை செய்கின்ற நாள். இப்படிப்பட்ட நாளிலே உங்களை சந்திப்பதிலே அகமகிழ்வு கொள்கிறேன். கடந்த 3-4 ஆண்டுகளாக, குறிப்பாக 3-4 மாதங்களாக, ஜனவரி மாதம் 22ஆம் தேதி அயோத்தியிலே ராம்லாலா மறுபிரதிஷ்டை செய்யப்படும் என்று அறிவித்ததற்கு பின்னாலே, குறிப்பாக அயோத்தியின் முழு வரலாறு ஆங்காங்கே பல பேராலே எழுதப்பட்டதை நாம் படித்தோம், தெரிந்து கொண்டோம், புரிந்து கொண்டோம். அதனாலே உந்தப்பட்டு இதுவரை இந்த வரலாறே தெரியாதவர்கள் இது தெரிந்த போது புலங்காகிதம் அடைந்தார்கள், வெகுண்டு எழுந்தார்கள், பிரமித்து போனார்கள். தினசரி செய்திகள் ஒவ்வொரு மாநிலத்திலே இருந்தும் அயோத்திக்கு 22ஆம் தேதி பல்வேறு விதமான வகையிலே ராமனுக்காக பொருட்களை அனுப்பி வைத்தார்கள். ஒரு பிரம்மாண்டமான 45 நாட்கள் எரியக்கூடிய ஊதுபத்தி அனுப்பினார்கள். நீங்கள் மனதிலே என்னதெல்லாம் புனிதம் என்று நினைக்கிறீர்களோ அத்தனை பொருட்களையும் அனுப்பி வைக்க துவங்கினார்கள். ஊர்களிலே கொண்டாட்டம், தெருகளிலே கொண்டாட்டம், அப்பார்ட்மெண்ட்டுகளிலே கொண்டாட்டம். ராமர் கோவில் ராம் லாலா மறுபிரதிஷ்டை செய்கின்ற குழுவை சார்ந்தவர்கள் இந்தியா முழுவதும் வீடு வீடாக சென்று ராமனுடைய பாதங்களிலே வைக்கப்பட்டு பூஜித்த அட்சதையை வீடு வீடாக கொடுத்தார்கள். இன்று ஒவ்வொருவர் இல்லங்களிலும் விளக்கேற்றி ராமன் துதிபாடி புகழ்பாடி உபன்யாசங்கள் செய்து பஜனை செய்து அயோத்தியிலே அந்த ராமனுக்கு நடைபெறுகின்ற அந்த விழாக்களை நாம் இன்றைய டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டின் காரணமாக திரையிலே நேரடி ஒளிபரப்பிலே அந்த மாபெரும் வீரனை, கடவுளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவரை பற்றிய சில நினைவுகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பல்வேறு சரித்திரங்களை நீங்கள் படித்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். என்னோடு இன்று நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள பலரும் அதை உங்களிடம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இது இறைவனின் திருவிளையாடல். இறைவனே வந்து தனக்கு விடுதலை பெற்றுக் கொண்டதாக இதிலே போராடியவர்கள் இன்றைக்கு தங்கள் வாயாலேயே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். இந்த ராமனுடைய வழக்கிலே வழக்கறிஞராக ராமனுக்காக வாதிட்டவர் பெரியவர் 93 வயது பராசரன் ஐயா அவர்கள் சொன்னார்கள், சனிக்கிழமை என்று தீர்ப்பு வந்தது. ராமனுக்கு அந்த இடம் உறுதி செய்யப்பட்டது. திங்கட்கிழமை மாலை 8 மணிக்கு என்னுடைய வீட்டின் மொட்டை மாடியிலே 30-40 குரங்குகள், அனுமானுடைய வாரிசுகள், அவதாரங்கள், ராமனுடைய நேரடி தூதுவர்கள் எழுந்தருளினார்கள். ஆச்சரியம்! நாங்கள் ஆண்டுகளாக குரங்குகளை பார்த்ததே இல்லை, இது குரங்குகள் பகுதியே இல்லை, இங்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி பிரமித்திருக்கிறார்கள். இது இப்போது நடைபெற்ற சம்பவம். ஆனால் 1986 ஃபைசாபாத் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்த கிருஷ்ணமோகன் பாண்டே, இவருடைய குடும்பம் இந்த தீர்ப்பு கொடுத்ததன் காரணமாக மாற்று மதத்தினாலே மட்டுமல்ல, நம் மதத்தினாலே, நம் சொந்தக்காரர்களாலேயே டார்ச்சர் செய்யப்பட்டார்கள், பயமுறுத்தப்பட்டார்கள். கொடூரமான விஷயங்களை எல்லாம் அவர் சந்திக்க வேண்டியிருந்தது. இது ராமனுடைய திருவிளையாடல் தான். இப்படிப்பட்ட தீர்ப்பு கொடுத்து அயோத்தியினுடைய வாசலை திறந்து விட்டதற்காக ஆண்டவன் அவர் மீது கருணை காட்டுவான் என்று பார்த்தால் அவரை சோதித்தார் ஆண்டவன். ஆனால் சோதிப்பதற்கு முன்னாலே தன்னுடைய அருளை தந்து விட்டு போனார். மத்தியான தீர்ப்பு கொடுக்க போறாரு. ஒரு கருங்குரங்கு கோர்ட்டினுடைய மரத்தில் இருந்தது. மத்தியானம் தீர்ப்புக்கு முன்னால நேரம் அவருடைய நீதிமன்றத்துக்கு வந்து நின்று தீர்ப்பை கேட்டுக்கொண்டிருந்து, தீர்ப்பு முடிந்த உடனே கோர்ட்டுக்கும் பாண்டியனுடைய வீட்டுக்கும் ரொம்ப தூரம், அந்த வீட்டிலே அவருடைய முற்றத்திலே போய் நின்று அவரோடு பார்த்து கையெடுத்து கும்பிட்ட மாதிரி அவருக்கு ஒரு வணக்கம் தெரிவித்து போன மாதிரி பாண்டே அவர்கள் ஆச்சரியப்பட்டு மெய்சிலிர்த்து போய் சொல்லுகிறார், என்ன ராமன் திருவிளையாடல். ஆக இப்படிப்பட்ட அதிசயங்கள் எல்லாம் பல நடந்திருக்கிறது. சரி, இந்த நாடு நம் நாடு, இந்த நாடு மதசார்பற்ற நாடு என்று அரசியல்வாதிகளையும் சொல்லப்பட்டாலும் கூட இது இந்து நாடு, பெரும்பான்மையான நாடு. இந்து என்றாலே மதசார்பற்றவன் தான். ஆனால் மற்ற மதத்தினருக்கு அவன் தொந்தரவு செய்ய மாட்டான் என்று மட்டும் எடுத்துக்கொள்ளும், இவனுக்கே மதம் இல்லை என்று ஆகிவிடக்கூடாது. அப்படிதான் நிறைய பேர் தப்பா புரிஞ்சு. நான் சின்னதாக ஒரு ஃபிளாஷ்பேக் போய் பார்ப்போம்.
1528ஆம் வருஷம் பாபர் என்கின்ற இந்தியாவின் நாடு பிடிக்கும் ஆசை கொண்ட ஒரு முகலாய மன்னன் வந்தான். அவர்களுடைய ஸ்டைலே மாற்று மதத்தினருடைய சின்னங்களை எல்லாம் தவிடுபொடியாக்கி அதிலே மசூதி எழுப்பி அதன் மூலமாக அவர்களை பயமுறுத்தி மதம் மாற்றி அல்லது அடிமைகளாக்கி மதத்தை மறுப்பதுதான் அது வழக்கம். அதுதான் செய்து கொண்டிருந்தார்கள், இல்லை என்று மறுக்க முடியாது. அப்படி ராமர் கோவில் தரைமட்டமாக்கப்பட்டது அயோத்தியில. உள்ளிருந்த ராம்லாலாவை பாபா ஷியாமானந்த மகராஜ்ஜி என்பவர் எடுத்துக்கொண்டு ஓடி மலைப்பகுதியிலே வைத்து பாதுகாத்து அவர் மரணிக்கின்ற வரையிலே அதை காத்து கொண்டிருந்தார். ராமரை தேடினாங்க, கிடைக்கல. அந்த ராமர் தான் இப்போது அந்த லாலாவாக இப்போது மறுபடியும் நம்ம முன்னாலே காட்சி தருகிறார். நம்ம பார்த்தோம் ஒரு 2 நாளைக்கு முன்னால அழகாக சிற்பியாலே வடிக்கப்பட்ட அந்த அழகின் திருக்கொழுந்து மறுவுருவம் குழந்தை ராமனை பார்த்தோம். படத்திலேயே நாம் அப்படியே மெய் மறந்து உருகி போனோம். அந்த ராமனை எடுத்துட்டு போய் கடவுளை மனிதன் காப்பாற்றினான். 1528ஆம் வருஷத்துல பண்டிட் கோவிந்த பாண்டே என்பவர் 7 முறை போரிட்டார், தோற்று போனார், கொல்லப்பட்டார். அதற்கு பின்னாலே பாபருக்கு பின்னால ஹுமாயூன் அவருடைய பையன் வந்தார். பாபர் மரணித்த பிறகு வம்சா வழியாக இந்து மதத்தை வேறறுப்பதுதான் மாற்று மதத்தினருக்கு சகஜம், அப்படி இருந்துச்சு. அதுல ராணி ஜெயராஜ் கன்வர் 5000 மகளிரை கொண்ட ஒரு படை. அந்த படையில 10 முறை போரிட்டார். ஹுமாயூனோட 10 முறை போரிட்டு கடைசியாக வெற்றி பெற்று 1 மாத காலம் அயோத்தி அவருடைய கையில் இருந்தது. அதுக்கு பின்னாலே மறுபடியும் சூதும் வாதம் வைத்து போரிட்டு ராணி ஜெயராஜ் கன்வர் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அத்தனை பெண்களும் அழிக்கப்பட்டார்கள். மறுபடியும் கோயில் அவர்களுடைய வசமாக. நாம் ஒரு சின்ன பிளாஷ்பேக் பார்க்கணும். இன்னைக்கு மன்னர்கள் எல்லாம், நம்மளுடைய மன்னர்கள் எல்லாம் 76 போர்கள் நடந்திருக்கிறது. நூற்றுக்கணக்கான மன்னர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், லட்சக்கணக்கான இந்துக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், நூற்றுக்கணக்கான சன்னியாசிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த சரித்திரத்துல தான் இன்னைக்கு இந்த கோயிலிலிருந்து மன்னர்களும் யோகிகளும் முனிவர்களும் காப்பாற்றிய, நம்மை காப்பாற்றுகின்ற அந்த ராமனை இன்னைக்கு மன்னனாக இல்லாமல் சாதாரண மனிதனில் ஒருவனாக, ஆனால் மன்னராட்சி இல்லாத ஜனநாயகத்தில் மக்களின் எண்ணங்களை கவர்ந்த மன்னனாக நரேந்திர மோடி, அதே உபவாசம், அதே கடவுளுக்கு செய்ய வேண்டிய உடல் ரீதியான கைங்கரியங்கள், ஸ்ரீரங்கம், ராமேஸ்வரம், குருவாயூர் என பல கோவில்களிலே ராமன் தரிசித்த பல கோவில்களிலே சென்று, ஸ்ரீரங்கம் எனக்கு இப்பதான் சரித்திரமே அவருடைய விஜயத்தினால தெரிஞ்சிச்சு. ஸ்ரீரங்கம் ராமபிரானின் குலதெய்வமா, ராமபிரானுடைய இப்ப கூட சமீபத்தில் நடந்த அயோத்தியனுடைய விஷயத்தை இங்கிருந்து சீர் செல்லுகிறதாம். அங்கே காசியும் ராமேஸ்வரமும் இந்தியாவினுடைய 2 பெரிய புனித ஸ்தலங்கள், இந்துக்கள் வழங்குகிற ஸ்தலங்கள்ங்கிறதுனால ராமேஸ்வரத்துக்கு பிரதமர் போறார். 22 புனித தீர்த்தங்களில் நீராடி அந்த நீரை எடுத்துக் கொள்கிறார். ராமேஸ்வரத்திலே ஒரு பெரிய யாகம் செய்கிறார். தானே முன்னிருந்து இந்த நாட்டின் மன்னன் வேதாந்த தேசிகன், வைணவ சம்பிரதாயத்தின் வடகலை பிரிவினுடைய முன்னோடி, தென்கலை பிரிவின் முன்னோடி ராமானுஜர், வேதாந்த தேசிகன் 700 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே 2024 தமிழ் மாதத்தை குறிப்பிட்டு அதில் இந்த தேதி இந்த நேரத்திலே ராமனுக்கு முடிசூட்டு விழா கும்பாபிஷேகம் அயோத்தியிலே நடைபெறும் என்று சொல்லி 700 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதி வைத்ததாக இன்றைய பத்திரிகை செய்திகள் கூறுகின்றன. அதுவும் யாராலே? மன்னனாக இல்லாமல் அந்த இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு மாமனிதன், கடவுளை மதிப்பவன், மதத்தை நேசிப்பவன், மக்களை மதிப்பவன் என்று நரேந்திர மோடியினுடைய குணங்களை எல்லாம் சொல்லி அந்த கும்பாபிஷேகம் நடக்கும், அந்த ராமனுக்கு மறு பிரதிஷ்டை நடக்கும், அங்கு ராம்லாலா வருவார் என்று சொல்லி 700 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொன்னதாக இன்றைய பத்திரிகைகள் அவர் குறிப்பிட்ட தோத்திரத்தை சொல்லி அதன் அர்த்தத்தை சொல்லி விளக்குகிறது. என்னைய மதம் இது, என்ன தீர்க்கதரிசிகள் நம்மிடம் இருந்திருக்கிறார்கள். ஆக 76 போர்கள், லட்சக்கணக்கான யோகிகளும் ஞானிகளும் முனிவர்களும் நூற்றுக்கணக்கான மன்னர்களும், கடைசியாக மக்களின் மன்னன் நரேந்திர மோடியின் மூலமாக இந்த அயோத்தியிலே மறுபிரதிஷ்டை ராம்லாலா இன்று செய்து கொண்டிருக்கிறோம். எக்கச்சக்கமான உயிர் பலிகள். பழைய சரித்திரத்தை விடுங்கள், அதெல்லாம் புத்தகத்திலே இருக்கிறது. என்னுடைய மனதிலே, எண்ணத்திலே, நினைவிலே 1992க்கு முன்னாலே 90லே சோம்நாத் ரத யாத்திரையை துவக்கிறார் நரேந்திர மோடி. முதலாக ஒரு அரசியல் கட்சி 1989ல் இமாச்சல பிரதேசத்துல கந்தரால நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ்ல ராமருக்கு அயோத்தியிலே ஆலயத்தை துவக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் போடுகிறது. அப்பதான் அதுக்கு ஒரு முழு வடிவம் கிடைக்கிறது. 90ல் அந்த ரத யாத்திரை பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா அவர்கள் பிறந்த தினமான செப்டம்பர் 25 அயோத்தியில 90ல் அத்வானி ரத யாத்திரை புறப்படுகிறார். அது பீகாரிலே தடுத்து நிறுத்தப்பட்டு லல்லு பிரசாத் யாதவால் கைது செய்யப்படுகிறார். அதற்கு முஷா இந்தியா முழுவதும் மக்களை சந்திக்க வருகிறார் லால் கிருஷ்ண அத்வானி. கோயம்புத்தூர் ஒரு மிக பிரம்மாண்டமான கூட்டம்.
நேரு விளையாட்டு மைதானத்தில் VOC பார்க், அதை பங்கு கொள்கின்ற பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அதற்கு பின்னாலே கரசேவை செய்வதற்காக வீடு வீடாக செங்கல்கள், தெரு தெருவாக செங்கல்கள், ஊர் ஊராக செங்கல்களை எல்லாம் அடுக்கி அயோத்திக்கு புனித பயணம் புறப்பட்டது. அந்த சரித்திரத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? இந்த நாளிலே அதை நினைவு கூறுவதிலே நாம் சந்தோஷம் அடைகிறோம். கோயம்புத்தூர்லேருந்து செங்கல் போச்சு, கோவில்களில் எல்லாம் வைத்து பூஜிக்கப்பட்ட செங்கல் போச்சு. கரசேவைக்கு 92ல் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. அந்த அவமான சின்னத்தின் மேலே ஏறி நின்று காவி கொடியை பறக்கவிட்ட கோவை இளைஞர்கள் பல பேர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய சிறந்தாழ்ந்த ராயல் சல்யூட், பெருமிதம் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் இதே மாதிரி நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் கரசேவைக்கு சென்றார்கள். என்னுடைய அன்பு தம்பி தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்த முனிசாமி, அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு அளிக்கக்கூடிய அளவில் அவர் அங்கு போய் இந்து என்கிற முறையிலே பெருமையாக எல்லாவற்றையும் செய்துவிட்டு இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து அதிமுக ஆட்சியில் எல்லாம் வாபஸ் வாங்கிட்டார். 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாலே உடல்நலக் குறைவால் மறைந்தார். அவரெல்லாம் இருந்து பார்த்து பரவசப்பட வேண்டிய விஷயத்தை 24 மோடி செய்கிறார். இடிக்கப்பட்டதற்கு பின்னாலே பல்வேறு அரசியல் சூழ்நிலைகள், உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சி மாற்றங்கள் என்றெல்லாம் இருந்தால் கூட நரேந்திர மோடியினுடைய ஆட்சியிலே காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டு இந்தியாவின் மற்றொரு மாநிலமாக மாற்றப்பட்டது. இஸ்லாம் மதத்திலே பெண்களுக்கு முத்தலாக் சொல்லி ஒரே நிமிடத்திலே அவர்களுடைய வாழ்க்கையை பறிபோக செய்த அது சட்டத்தின் மூலமாகவே தடுக்கப்பட்டது. அவருடைய உரிமை பாதுகாக்கப்பட்டது. நாமெல்லாம் எத்தனை 500 ஆண்டு காலமாக காத்து தவங்கடந்திருந்த இந்த ராமர் கோவில் மறுபடியும் இப்போது கதவு திறக்கப்பட்டு ராம்லாலாவுக்கு மறுபதிர்ச்சி நடக்கிறது. கனவுகள் எல்லாம் நனவாகி வருகிறது. ஆனால் ஒரு விதத்திலே நாம் பெருமைப்பட்டாக வேண்டும். தமிழகம் பச்சை தமிழனாக நான் பெருமைப்படுகிறேன், தலை நிமிர்ந்து நிற்கிறேன். ராமர் கோவிலுடைய மூவ்மெண்ட் ஃபர்ஸ்ட் 1986 ஃபைசாபாத் நீதிமன்றத்திலே கதவு திறக்கலாம் என்று பாண்டே என்கின்ற நீதிபதி சொன்னதற்கு பின்னாலேயே எல்லா விஷயங்களும் ராமனுக்கு ஆதரவாக நாடு முழுவதும் நடந்த கதை வேறு. ஆனால் அதற்கு முன்னாலேயே தமிழ்நாட்டிலே வேலூர் ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்திலே திப்பு சுல்தான் ஆட்சி காலத்திலே ஜலகண்டேஸ்வரர் வேலூர் ஆலயம் அபகரிக்கப்பட்டது. அந்த சிலையான சத்துவாச்சேரியிலே இடமாற்ற கொண்டு பாதுகாக்கப்பட்டது. அங்க கேம்ப் போட்ட இஸ்லாமிய படைகள் அங்கு ஆக்கிரமித்தார்கள். அதற்கு பின்னாலே பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அங்க ஒரு எக்ஸ்டர்னல் கேம்ப் என்று போட்டு பிரிட்டன் படைகள், இங்கிலாந்து படைகள் ஆக்கிரமித்தது. கோவில் உண்டு சாமி கிடையாது, கோவில் உண்டு இந்து கிடையாது, கோவில் உண்டு இஸ்லாமியருக்கான தனி டெம்பரரி முகாம், கிறிஸ்தவர்களுக்கான தனி டெம்பரரி முகாம் என்று சொல்லி நம் கையிலே இல்லாத கோவிலை திடீரென 1981 மார்ச் 16 இந்து முன்னணியைச் சேர்ந்த துடிதுடிக்கும் இளைஞர்கள் குழு மயிலை சுந்தரம் குருஜி தலைமையிலே சென்று இரவோடு இரவாக ஜலகண்டேஸ்வரை பிரதிஷ்டை செய்தார்கள். நம்முடைய மகானுபாவர் தமிழ்நாட்டின் அன்றைய முதல்வர் எம்ஜிஆர் அவர்களுடைய கடவுள் என்கின்ற அந்த ஆர்வத்தின் காரணமாக அவர் ஒன்றும் நடவடிக்கை எடுக்கல, உள்ள இருந்தது சரி என்று சொல்லி அனுமதித்து விட்டார். ஜலகண்டேஸ்வரர் பிரதிஷ்டை செய்யப்பட்டார், மறு பிரதிஷ்டை செய்யப்பட்டார். 82 கும்பாபிஷேகம் நடந்தது. இந்த சம்பவங்கள் இந்தியாவிலே ஏன் அயோத்தியிலே மறுபடியும் ராம்லாலாவை வைத்து மறுபிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் செய்யக்கூடாது என்ற எண்ணத்தை தூண்டிவிட்டது, உத்வேகம் காட்டியது. அதனுடைய பயனாக 89 பிஜேபி தீர்மானம், 90 சோமநாத் ரத யாத்திரை அத்வானி என்று வரிசையாக சம்பவங்கள் நடந்தேறியது. ஆகவே தமிழகத்தினுடைய கான்ட்ரிபியூஷன் மிகப்பெரியது. தமிழ்நாட்டிலே ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கரசேவைக்கு சென்ற ஒரு மிகப்பெரிய பாக்கியவான்கள். அவர்களெல்லாம் இன்றும் வாழ்ந்து கொண்டு இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாம் சரித்திரத்திலே இதை படித்துக் கொண்டிருக்கிறோம். நான் அதிலே பங்கு கொள்ளாவிட்டாலும் கரசேவைக்காக கோவையில் இருந்து 100க்கும் அதிகமான இளைஞர்களை அனுப்பி வைக்கின்ற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அவர்கள் வந்து கதையாக சொன்னது, ஊர் ஊராக சென்ற போதெல்லாம் மக்களுடைய வரவேற்பு எப்படி, கிராமமாக சென்ற போதெல்லாம் மலையாம் சிங் ஆட்சியினுடைய காலத்தினால் எப்படி தடுக்கப்பட்டார்கள், தடுக்கப்பட்ட போது கூட கிராம மக்கள் அவர்களுக்கு எப்படி ஆதரவு தந்து அவர்களை தலைமறைவாக அழைத்து சென்றார்கள், இல்லங்களிலே தங்க வைத்து அவர்களுக்கு எப்படி தன்னுடைய குடும்பத்து சொந்தக்காரன் போல உணவளித்து வழிகாட்டி வழி அனுப்பி வைத்தார்கள் என்பதையெல்லாம் கதையாக சொன்னார்கள். கேட்டோம், ஆனந்தப்பட்டோம், அதிசயப்பட்டோம். இன்றைக்கு அந்த கண்கொள்ளா காட்சிகள் முழு வடிவமும் பெற்று உண்மையாகி ராம்லாலா சிலை மறுபிரதிஷ்டை செய்யப்பட்டு அயோத்தி மீண்டும் நம் கைக்கே வந்துவிட்டது என்கின்ற ஒரு காட்சியை, கண்கொள்ளா காட்சியை மிகப்பெரிய புண்ணியவான் என்றுதான் நரேந்திர மோடி சொல்ல வேண்டும். எவ்வளவுதான் எண்ணத்தில் சுத்தம் இருந்தாலும், செய்கையிலே சுத்தம் இருந்தாலும், செயல்பாட்டிலே வீரம் இருந்தாலும், அந்த ராமனுடைய பணியை செய்வதற்கு மிகப்பெரிய பாக்கியம் செய்த அதிர்ஷ்டக்காரர்
என்று அவரை நாம் சொல்லுகின்றபடி அவருக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறதை செய்கிறார். அவருக்கு பாராட்டுக்கள். இல்லந்தோறும் ராமனுடைய அட்சதைகளை கொண்டு ராமனுடைய பாக்கியத்தை ஆசியை மக்களுக்கு அளித்த அந்த ராம கோவில் குழுவுக்கு வாழ்த்துக்கள். இந்தியாவை மறுபடியும் இந்து தேசத்திலே இருக்கக்கூடிய களங்கங்களை எல்லாம், பழைய களங்கங்களை எல்லாம் சரி செய்து தொன்மையை, பாரம்பரியத்தை காப்பாற்றிய இந்தியாவின் உச்சநீதிமன்றத்துக்கு நம்முடைய நன்றிகள். இதை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை ராமபிரானுடைய பக்தர்கள் வாழ்க்கையில் மேன்மேலும் பல வளங்களை பெற்று உன்னதமான உச்சநிலையை அடைய வேண்டும் என பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.